2016 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு மாநிலங்களவை தேர்தல் நடக்குது. அதில் வந்து திமுகவுக்கு வந்து 2 எம்பிக்கள் வந்து கிடைக்கிறாங்க. அதிமுகவுக்கு 4, திமுகவுக்கு 2 பேரும் வந்து கிடைக்கிறாங்க. போனவங்களில் வந்து ஆர்எஸ் பாரதி, டிகே இளங்கோவன் இவங்க 2 பேரும் வந்து அனுப்புகிறாங்க. ஆர்எஸ் பாரதி சட்டத்துறை பின்புலம் கொண்டவர். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019, 2020, 2022, 2025 இந்த 4 தேர்தல்கள்லையுமே 2016 சேர்த்தா 5 இந்த 5லையுமே திமுகவினுடைய மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலில் சட்டத்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து இருந்தாங்க. சட்டத்துறையை சேர்ந்த ஒருத்தரை திமுக தொடர்ச்சியாக மாநிலங்களவைக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. 2016 2016 ஆர்எஸ் பாரதி போனார், 2019 வில்சன் போனார், 2020 என்ஆர் இளங்கோ போனார், 2022 வந்து கிரிராஜன் போனார், திருப்பி 2025 வந்து இவங்க வில்சனை வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ சட்டத்துறை சார்ந்த ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக வந்து மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திமுகவினுடைய சட்டத்துறை அப்படின்றது வந்து அவங்க நிறைய வழக்குகளை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்தப்பவும் சரி, இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகும் சரி. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு செவிவெளி வந்த செய்தி தான். எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக தரப்பு ஒவ்வொரு மாதமும் வழக்குகளுக்கு மட்டுமே 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆளும் கட்சி எதிர்த்து போட்ட வழக்குகள், அதே மாதிரி பல வழக்குகள் வந்து இங்கே போடப்பட்டுக்கிட்டே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் திமுக வந்து மாதம் ஒரு தடவை ஏதாவது ஒரு வழக்கை எடுத்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கோ இல்லை உச்சநீதிமன்றத்துக்கோ வந்து போயிட்டே இருப்பாங்க. வழக்குகள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ வழக்குகளுக்கு வந்து இவங்க இவ்வளோ செலவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதுனால சட்டத்துறையை சேர்ந்தவங்களுடைய பங்களிப்பு இதில் அதிகமாக இருந்தது. அவங்களுக்கான அங்கீகாரமும் ஓரளவில் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ஆர் இளங்கோ வந்து சட்டத்துறையை சேர்ந்த ஒருத்தர். அவருக்கு இங்கே மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.